ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு அழகான ஒரு தேவதையோட கடை பற்றி தான் வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப 12 வருஷத்துக்கு முன்னால் ஒரு பெரிய அரண்மனை ஒன்று இருந்ததா. அந்த அரண்மனைக்குள் ஒரு ராஜாவும் ராணியும் வாழ்ந்து வந்தார்கள். அந்த அரண்மனைக்குள் ஒரு ராஜாவும் ராணியும் வாழ்ந்து வந்தார்கள். அவர்களுக்கு குழந்தையே இல்லை. அவர்கள் மிகவும் வருந்தினர். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அப்போது திடீரென்று ஒரு 9 தேவதைகள் அரசர் பக்கத்தில் வந்து நின்றார். ஒன்பது தேவதைகள் தானே, நீங்களே எண்ணி பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9. ஓகே, 9 தேவதைகள் அடுத்து முன்னாடி வந்து நின்றார். அப்போது அவர்கள் அந்த அரண்மனை வேலை செய்கிறவர்கள் அங்கிருந்து கிளம்பி விட்டார்கள். அங்கிருந்து ஓரமாக இருந்தார்கள். முதல் தேவதை ஒன்று சொன்னால், சரி, வணக்கம், நாங்கள் எதற்காக இங்கே வந்திருக்கிறோம்னா உங்களோட குழந்தை எப்படி வளர்கிறது என்று விசாரிக்கிறதான் நாங்கள் வந்திருக்கிறோம். அப்படியா? ஏன் குழந்தைக்கு? எனக்கு தான் குழந்தையே பிறக்கலையே. குழந்தை பிறக்கலான்னு கவலைப்படாதீங்க, உங்களுக்கு சீக்கிரமே ஒரு குழந்தை பிறக்கும். நீங்கள் சொன்னதான் சரியாத்தான் இருக்கும். அப்போது 2வது தேவதை என்று சொன்னார். அரசரே, வணக்கம், உங்கள் குழந்தை மிகவும் அன்பானவளும் அறிவாளவளும் இருப்பாள். உங்களுக்கு 2 குழந்தைகள் பிறக்கும் அப்படின்னு 2வது தேவதை சொன்னார். அப்புறம் 3வது தேவதை, அது சரி, வணக்கம், போதும், நீங்கள் வணக்கம் சொன்னதெல்லாம் போதும். ஆமாம், என்ன செய்தி என்று சொல்லுங்கள். வணக்கம்லாம் சொல்ல வேண்டாம். நான் முதல் தேவதை வணக்கம் சொல்லிவிட்டார்கள், நீங்கள் வணக்கம் சொல்ல வேண்டாம். ஓகே அரசரே, உங்களுக்கு அந்த 2வது குழந்தை மிகவும் கண்டிப்பாக இருப்பாள். முதல் 2 குழந்தைகள் நன்றாக பேசி சிரித்து விளையாடுவார்கள் அப்படின்னு 3வது தேவதை சொல்லி
அப்புறம் 4வது தேவதை வந்தாள். 4ஆம் தேவதை என்ன சொன்னால்தான், அரசியே, உங்களுக்கு நீங்கள் அந்த 2 குழந்தைகளும் நன்றாக பார்த்தீர்கள். அவளுக்கு ரொம்ப நல்ல அந்த 2 குழந்தைகள் நல்ல குணம் உண்டு அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் ஓரமாக இருந்துட்டா. அப்புறம் 5வது தேவதை சொன்னால், அரசரே, உங்களுக்கு அந்த 2 குழந்தைகளுக்குமே ஒரு அரசர் ஒரு ராஜா வருவார் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் 6வது தேவதை என்ன சொன்னால்னா, அரசரே, உங்களுக்கு பிறக்க போகிற 2 குழந்தைகளும் நன்றாக பிறப்பார்கள் அப்படின்னு சொன்னான். அப்புறம் 7வது தேவதை சொன்னால், அந்த 2 குழந்தைக்கும் ஒரு ராஜகுமாரன் வருவான். அவன் மிகவும் அன்பானவும் அழகாகவும் இருப்பான் அப்படின்னு 7வது தேவதை சொன்னான். இந்த சொன்ன எல்லா தேவதைகளும் கண்டு ராஜாவும் அரசரும் அரசியும் மகிழ்ந்தனர். அப்புறம் 8வது தேவதை குட்டி தேவதை சொன்னால், அரசரே, என்ன குட்டி தேவையே, நான் உங்களுக்கு சொல்லப்போவதை கண்டால் நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். அப்படி என்ன சொல்ல போகிறாய்? அதுக்கப்புறம் இந்த 2 தேவதைகளும் ஒன்றாக சேர்ந்து சொன்னார்கள். அந்த கடைசி 2 தேவதைகள் சொல்லும்போது என்ன நடந்துச்சுன்னா, அப்போது அரசர் சொன்னார், எங்கே அந்த 10வது தேவதை காணும்? நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி, அந்த 10வது தேவதை, இவள்தான் ரொம்ப கொடூரமானவள். இவள்கிட்ட இருந்து எல்லாரும் ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்கள் ஏன் என்னை கூப்பிடவில்லை? நானும் ஒரு தேவதை தானே. ஆனால் கொடூரமான தேவதை சொன்னால், நீங்கள் ஏன் என்னை கூப்பிடவில்லை? நான் ஏதாவது சொல்லுவேன் இல்லையா? ஆனால் நீ ஏதாவது தவறாக சொல்வீர்கள். அதனால்தான் நாங்கள் சொல்லவே இல்லை. அதெல்லாம் கிடையாது, நான் நல்லதான் சொல்ல வந்திருக்கேன். ஹா 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 ஹா. உங்களுக்கு 2 குழந்தைகளும், அதில் ஒரு குழந்தைக்கு கெட்ட குணம் உண்டு. அவளுடைய தங்கச்சியை மிகவும் கொடூரப்படுத்துவாள் இப்படின்னு சொல்லிவிட்டு அங்கது தேவதை பறந்து சென்று விட்டார். சந்தோஷமாக இருக்கிற இருவரும் இப்போ சோகமாயிட்டார்கள், அரசியும் அரசரும். அப்போது ராணி அரசி அழுதார்கள். அப்போது 1வது தேவதை சொன்னால், அரசரே, கவலைப்படாதீர்கள். நான் எப்படியாவது அதை தடை செய்கிறேன். உங்களுக்கு சீக்கிரமாக ஒரு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு தன்னோட தலையில் இருக்கிற கிரீடத்தை ராணிக்கு வச்சா.
நீங்கள் எப்போதும் மகிழ்ச்சியாகவும் நல்ல சந்தோஷமாகவும் இருக்கணும், அதுதான் எங்களோட ஆசை. ஆமாம் அரசரே, அதுதான் எங்களோட ஆசையும். அதுக்கப்புறம் ராணி கேட்டாள், அரசு கேட்டாள், ஆமாம், உன் தலையில் இருக்கிற கிரீடத்தை எடுத்து எதுக்கு ஏன் தலையில் வைத்தாய்? அது இந்த கிரீடத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டா இது தேவதைகளோட கிரீடம், இதை கொலை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கிருந்து அந்த 9 தேவதைகளும் கிளம்பி விட்டார்கள். அப்போது என்னோட அமைச்சர் அவர் முன்னாடி வந்து நின்றார். சரி, நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். உங்களோட குழந்தை மிகவும் நன்றாக வளர்ப்பார்கள். அந்த கொடூரமான தேவதை சொன்னால் நீங்கள் நம்பாதே. அவர் ரொம்ப மோசக்காரர். உங்களுக்கு கூடிய சீக்கிரமே நன்றாக ஒரு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து 2 பேரும் கிளம்பி விட்டார்கள் வேலை செய்கிறதுக்காண்டி. அப்போது அரசர் கேட்கிறார், இன்னும் நீங்கள் ஏன் இருவரும் இங்கே இருக்கிறீர்கள்? நீங்கள் உங்கள் வேலையை பார்க்க போக மாட்டீர்களா? இல்லை அரசே, நாங்கள் என் வேலை பார்க்கத்தான் போகிறோம். ஆனால் வேலை பார்க்கறதுக்கு முன்னுக்கிட்டு நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், அதை கவனமாக கேளுங்கள். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? 25 வருஷத்துக்கு முன்னால் அந்த கொடூரமான தேவதை அந்த ஃப்ராங்க்லின் இருக்கால, அவள் தான் இந்த ராஜ்யத்தை ஆண்டு வந்தா. இப்போ உங்களுக்கு ஒன்று தெரியுமா? உங்களுக்கு 2 பேருக்கும் ஏற்கனவே ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தையை இறக்க வைத்தது அவள்தான். அந்த ஃப்ராங்க்லின், அந்த கொடூரமான தேவதை தான். அவள் தான் இறக்க வைத்தாள். அது எப்படி முடியும்? ஏன்னா உங்களுக்கு ஒன்று ஞாபகம் இருக்கிறதா? உங்களுக்கு முன்னாடியே ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சுல்ல, அதில் தான் அதில் உங்கள் குழந்தை இறந்துட்டார். அப்படியா? அதுக்கப்புறம் என்ன ஆகுதோ அது தெரியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வேலை பார்க்க அவங்க கிளம்பி விட்டார்கள். அப்போது 2 பேரும் அவர்கள் யோசித்து கொண்டே அங்கே கிளம்பி விட்டார்கள். அங்கிருந்து கிளம்பிட்டார்கள். அப்போது ஒரு 2 மாசத்துக்கு பின்பு ஒரு அழகான ஒரு இளவரசி பிறந்தார். அவள் தூங்கிக் கொண்டிருந்தாள். பிறந்து விட்டாய் அப்படின்னு ஒரு ஆணி
பிறந்திருக்கிற குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம்னு யோசித்து கொண்டிருக்கும் போது தேவதைகள் ஒன்று வந்தார். அப்போது முடிசூட்டு விழா நடந்துச்சு. அப்போது அந்த 9 தேவதைகளும் வந்தார்கள். அப்போது ராணி முதல் தேவதை கிட்ட கேட்டார், ராணி, நீங்கள் தானே சொன்னீர்கள் எனக்கு 2 குழந்தைகள் பிறக்கும்னு, அப்புறம் ஏன் எனக்கு ஒரு குழந்தை மட்டும் பிறந்தது? அதுவா, அது இன்னொரு குழந்தை இனிமேதான் பிறக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஓ அப்படியா, சரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் குட்டி தேவதையே, குட்டி ராணியே, குட்டி இளவரசி. அப்போது அந்த முதல் தேவதை அவளோட நெத்தியில் முத்தமிட்டார். இவளுக்கு என்ன பேர் வைக்கலாம் என்று நான் சொல்கிறேன். ராணி கேட்டார், தேவதைகளே, நான் என் இளவரசிக்கு என்ன பேர் வைக்கலாம்? அதை நாங்கள் சொல்கிறோம். அப்போது அந்த 9 தேவதைகளும் யோசிக்கின்றனர். ஃபெசியா, இல்லை, இவள் பேர் சோஃபியான்னு வைப்போம். இவள் சோஃபியா, உன் பேரு சோஃபியா இளவரசியே அப்படின்னு அந்த 9 தேவதைகளும் ஒன்றாக நின்று அவர் அந்த இளவரசியோட காதில் கூறுகின்றனர், உன் பெயர் சோஃபியா, உன் பெயர் சோஃபியா, உன் பெயர் சோஃபியா அப்படின்னு சொன்னோன்னே அந்த இளவரசி எழுந்துச்சுட்டா. அந்த இளவரசி என்கிட்ட வந்து, குட்டி குழந்தை இல்லை, இவன் தொட்டில் போடுறதுக்கு இங்கே தொட்டிலும் இல்லை, அதனால நான் பெட்டில் போட்டு தூங்க வச்சுருக்கேன், அதனால தான். அப்புறம் தொட்டில் இருந்தாவது குழந்தை மலை நாள் பண்ணுவேன் அப்படின்னு. சரி, கதைக்கு வருவோம். அப்புறம் இந்த சோஃபியா என்ன பண்ணுறேன்னா அப்படின்னு சிரிக்கா. அதுக்கப்புறம் அந்த கொடூரமான தேவதை அங்கு வந்தாள். இளவரசி பிறந்து விட்டாளா? இவளுக்கு இல்லை, நான் தப்பாக சொல்லியிருக்கிறேன். தங்கச்சி மூத்தவளைத்தான் கொடுமைப்படுத்துவாள். தங்கச்சி தான் மூத்தவளை கொடுமைப்படுத்துவாள். இவளோட தங்கச்சி
ரொம்ப கொடூரமானவளாக இருப்பா. அந்த தங்கச்சியோட பேர் வந்து பிளேயர் வில்லியம்ஸ். ஹா 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 அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வேகமாக ஓடி கிளம்பிட்டான். அப்படி தான் நீங்கள் நினச்சிப்பீங்க. ஆனால் வேகமாக ஓடல. அவன் ராணியும் ராஜாவோட சேருக்கு பின்னாடி அவர் ஒளிந்திருந்து நடந்திருப்பதெல்லாம் கவனித்து அவள் மனதிற்குள்ளே அவள் ரசித்து சிரித்து கொண்டாள். அதுக்கப்புறம் இளவரசி தூங்க ஆரம்பித்தார். அப்புறம் கொஞ்ச நேரம் அங்கே இருந்துட்டு கொஞ்ச நேரம் கழித்து அந்த கொடூரமான தேவதை அங்கிருந்து சிரித்து கொண்டே கிளம்பிவிட்டார். அதுக்கப்புறம் அங்கிருந்து அந்த 9 தேவதைகளும் அப்படியே சிரித்து தன்னோட உணவையும் சாப்பிட்டு அங்கிருந்து கிளம்பிவிட்டார்கள். ஆனால் முதலாவது தேவதை மட்டும் அங்கிருந்து போகவே இல்லை. ராணி அவளிடம் கேட்டாள், தேவதையே, நீங்கள் ஏன் கிளம்பவில்லை? நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லிட்டு போகத்தான் கிளம்பல. அப்படியா, என்ன சொல்வீர்கள்? ஓ, மறந்துட்டேன். இந்தாங்க உங்கள் கிரீடம். இல்லை இது உங்கள் கிரீடம். நீங்கள் தான் இதை பத்திரப்படுத்தி வைக்கணும். அதை நீங்கள் வச்சுக்கோங்க, எனக்கு இது வேண்டாம். சரி, நானே இதை வைத்து கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சிரிச்சிட்டு அந்த தேவதையும் அங்கேருந்து கிளம்பி. ஓகே, பாய். இதே மாதிரி அடுத்த எபிசோடில் நான் உங்களை சந்திக்கேன். இந்த தங்கச்சி நல்ல கொடூரமானவளாக இருப்பாளா இல்லை சந்தோஷமாக அன்பானவளாக இருப்பாளான்னு அடுத்த எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கிடுவோம். ஓகே, டாட்டா, பாய், see you. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள்.